அனைவருக்கும் வணக்கம். நாம் பகவான் ஸ்ரீராமருக்கு அவருடைய ஞானகுருவாகிய வசிஷ்ட மகாமுனிவர் அருளிச் செய்த யோக வாசிஷ்டம் என்கிற நூற்தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த பதிவிலே ஜனக மன்னன் ஒரு உத்தியானவனத்திலே, அதாவது நந்தவனத்திலே உலவிக் கொண்டிருந்த போது அங்கே சில அரூப நிலையிலே இருந்த தேவர்கள் பேசிக்கொண்டிருந்த வார்த்தைகளை கேட்டார். வித்யாதரர்கள் என்று அழைக்கப்பட்ட சித்த முனிவர்கள் அங்கே அமர்ந்திருந்து பேசிக்கொண்டிருந்தவற்றை செவிமடுத்து கேட்டான். இந்த உலக வாழ்க்கையிலே புலன்கள் சார்ந்த ஆசைகளுக்கு ஆட்படுகிற காரணத்தால் மனிதர்கள் தங்களை இறந்து விடுகிறார்கள் என்று சொன்ன கருத்துக்களை பார்த்து மனக்கிலேசம் கொண்டு அருகிலே இருந்த ஒரு மலை உச்சிக்கு சென்று அமைதியாக அமர்ந்திருந்து அந்த யோகிகள் சொல்லிய கருத்துக்களை சிந்தித்து பார்த்தான். நாம் இனிமேலாவது ஞானத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு ஜனக மன்னன் வந்தான் என்கிற கருத்தை கடந்த பதிவிலே பார்த்தோம். ஜனகன் என்ன செய்தான்? தொடர்ந்து இந்த பதிவிலே பார்க்கலாம். இப்படி ஆழ்ந்த சிந்தனையில் இருந்ததால் காலம் கழிந்ததை கவனிக்கவில்லை. ஆகையால் சிப்பந்திகளில் ஒருவன் எஜமானனை தேடி வந்து தினசரி காரியங்களுக்கு குந்தகம் ஏற்பட்டதாகவும், அரசனை பார்க்க வந்த பெரியோர்கள் சிற்றரசர்கள் எல்லோரும் காத்திருப்பதாகவும், ராஜன் தன் கர்மங்களை கைவிட்டால் பிரஜைகள் அதிக துன்பப்படுவார்கள் என்றும் அறிக்கை கொடுத்த பொழுதுதான் உணர்ச்சி ஏற்பட்டது. இவ்வார்த்தைகளை கேட்டதும் மறுபடியும் சிந்திக்கலானான். கர்மங்கள் யாவும் துன்பத்திலேயே முடிகின்றன. ஆனால் ஏன் இவைகளை கை கொள்ள வேண்டும்? ஆனால் இவைகளை தியாகம் செய்வதால் அடையப்படுவது என்ன? கர்மங்கள் இந்திரியங்களால் செய்யப்படுகின்றன. ஆகையால் மனத்தில் ஒட்டாமல் கர்மங்களை செய்தால் ஒரு ஆபத்தும் இல்லை. ஆகவே மனத்தை சாந்தி செய்து கொண்டு ஒன்றிலும் பற்றுதல் இல்லாமல் கர்மங்களை செய்வதே சரியான முறை. இந்த முடிவுக்கு வந்தான் ஜனகன். உடனே சேவகனுடன் வீடு திரும்பி தன் நித்திய கர்மங்களையும் ராஜ காரியங்களையும் தினம் போல், ஆனால் இச்சையோ துவேஷமோ இல்லாமல் நடத்தி வந்தான். அன்று முதல் ஜீவன் முக்தனாகவே விளங்கி வந்தான் ஜனகன். இங்கே ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. நாம் இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்தே தீர வேண்டும். குடும்பஸ்தர்களாக இருக்கிறோம். மனைவி, மக்கள், குடும்பம் என்று எல்லாமே இருக்கிறது. நமக்கு ஒரு தெளிய ஞானம் என்பது ஏற்படுகிறது. நூல்களை வாசித்ததாலும் பெரியோர்கள் சகவாசத்தாலும் இந்த உலக வாழ்க்கை மாயை என்பது தெரிந்துவிட்டது. ஆனால் எப்படி இந்த உலக வாழ்க்கை மாயை என்பதை விட்டு ஒதுங்கி சென்று விட முடியும் என்று சிந்தித்தால் அதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இந்த உலக வாழ்க்கையை எல்லோரையும் போல வாழ வேண்டும். ஆனால் வெறுப்புகளுக்கு இடங்கொடாமல் அமைதியாக அன்றாட காரியங்களை பராபரம் நம்மை எப்படி ஆட்டி வைக்கிறதோ அதுபோல நூல்கயிற்றால் ஆடும் பாவையைப் போல நாம் அசைந்து கொண்டிருக்க வேண்டும். வெறுப்புகளை தள்ள வேண்டும் என்கிற கருத்தை ஜனகன் எடுத்திருக்கிறான் என்று பார்த்தோம். ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்தவேதத்தில் இதையே தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். வெறுப்பு என்கிற இந்த இரண்டும் தான் நோய்கள் என்று குறிப்பிடுகிறார். சதா பிராணாயாமிக்கு நோயே இல்லை என்கிற கருத்தையும் சொல்லியிருந்தார். சதா பிராணாயாமம் என்றால் என்ன? எப்போதும் மூச்சுக்காற்று ஏற்றி இறக்கியபடியாக இருக்கக்கூடிய காரியம்தான் பிராணாயாமமா என்றால் இல்லை. நினைவு மாறாமல் எல்லா காலங்களிலும் நாம் உணர்வோடு இருக்க வேண்டும். அதாவது நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த உடல் வாழ்க்கை சடுதியிலே முடிந்துவிடக்கூடியது. எப்போது வேண்டுமானாலும் இந்த உலக வாழ்க்கையிலே இந்த உடலை துறந்து நாம் சென்று விட முடியும். எனவே இந்த வாழ்க்கையின் மீது பற்று வைக்காமல் பராபரத்தை குறித்தான சிந்தனையை வளர்த்து கொண்டபடியாக பயணிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை ஒவ்வொரு வினாடியும் மனத்தகத்தை சுமந்தபடியாகவே பயணிக்க வேண்டும் என்பதுதான் கருத்து. சதா பிராணாயாமம் என்பதற்கு எப்போதும் பிராணாயாம பயிற்சி செய்வது என்பது பொருள் அல்ல. பராபரம் குறித்தான சிந்தனையையும் ஆத்ம சிந்தனையையும் எப்போதும் கைவிடாதபடியாக இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான சாதக பாதகங்களையும் வெறுப்புகளையும் அறவே துறந்துவிட்டு மனத்தகத்தே துறவு கொண்டவனாக நம்முடைய அன்றாட காரியங்களை செய்தபடியே இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த கருத்து. எதேச்சையாகவும் வெகு சீக்கிரமாகவும் முக்தன் ஆவதற்கு இதுவே உதாரணம். இதை கவனிக்கும் பொழுது சொந்த முயற்சியாலும் விவேகத்தாலும் தான் ஜனகனால் ஜீவன் முக்த ஸ்திதி அடையப்பட்டது என்பதை நாம் உணர்வோம். இதர சகாயத்தால் அடையப்படவில்லை. ஏற்கனவே, அதாவது முன் ஜென்மத்தில் செய்யப்பட்ட பிரயத்தனங்களோடு இப்பொழுது செய்யப்படும் யத்தனங்கள் கூடி பலனை திடீரென, அதாவது தெய்வாதீனம் என்று சொல்லும்படி கொடுக்கின்றன. வாஸ்தவத்தில் இங்கே தெய்வ சகாயம் ஒன்றும் இல்லை. மேலும் இம்முக்தியானது சாஸ்திரங்களாலோ குருவினாலோ அல்லது பூஜை, யக்ஞம், யாகாதிகளாலோ அடையப்படாது. தன் சொந்த விசாரணையாலும் விவேகத்தாலும் தான் அடையப்படும். அற்புதமான கருத்து இங்கே வெளிப்படுகிறது. கடந்த பிறவியிலே நாம் செய்து வந்திருந்த தவ புண்ணிய காரியத்தின் பலனாகவும்
இந்த பிறவியிலே நாம் முழு முயற்சியோடு விவேகத்தோடு செய்யக்கூடிய முயற்சிகளாலும் நாம் நம்முடைய இந்த சாதாரண உடல் வாழ்க்கையிலிருந்து ஞான உடலை பெறக்கூடிய அந்த வாழ்க்கையை அடைய முடியும். இதை குருவால் கூட சாதித்து கொடுக்க முடியாது என்கிற கருத்து வெளிப்படுகிறது. குரு வழிகாட்டியாக இருப்பார். இப்படி செய், அப்படி செய், இதை செய்யாதே, அதை செய்யாதே, இது சரியான பாதை, இது தவறான பாதை என்று சுட்டிக்காட்டி நம்மை வா என்று அழைப்பதுதான் குருவின் பணி. நம்மை தோளிலே சுமந்து கொண்டு செல்வது குருவின் பணி அல்ல. ஆனால் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளி செய்த சித்த வேதத்தை வாசித்த போது அடங்கிய மனமே சத்குரு என்கிற கருத்து வெளிப்பட்டது. வேறு எந்த மகா ஞானியும் சொல்லாத ஒரு கருத்தை சுவாமி சொல்லியிருந்தார். எந்த குரு உன்னை விட்டு நீங்காது உன்னோடு எப்போதும் இருப்பாரோ அந்த குருவே உன்னை கடை தேற்றக்கூடியவர், உன்னுடைய மனமே குருவாக இருக்கும் என்று ஞானபிதா அருளி செய்தார்கள். அந்த கருத்தும் இங்கே தெளிவாக வெளிப்படுவதை பாருங்கள். இப்படி அடிக்கடி ஒவ்வொரு விஷயத்தையும் தீவிர விசாரணை செய்வதால் புத்தி வெகு நுட்பமாய் பிறகு எக்காரியத்தையும் கவலையின்றி நடத்தும் திறமையை அடைகிறது. அதனாலே தான் புத்திமான் எவ்வளவு கஷ்ட நிலைகளையும் தருணமாக கருதுகிறான். புத்தி அற்றவர்களோ அல்ப விஷயங்களைக் கண்டும் மலைக்கிறார்கள். மதம் பிடித்த யானையை கூட வெல்லும் சிங்கம் வெகு சுலபமாகவே தந்திரமுள்ள நரியால் நாசத்தை அடைகிறது. ஆகையால் யுக்தியுடன் புத்தியை உபதேசித்தால் பிரபஞ்சத்தில் எதுதான் அடையப்பட மாட்டாது? சொர்க்கம், பாதாளம் கூட இஷ்டப்பட்டால் அடையப்படும். பிறகு இந்த சம்சார கடலை தாண்டுவது என்ன சிரமம்? ஆகையால் புத்தியை சீர்திருத்தி வெகு நுட்பமாயிருக்க செய்ய பிரயத்தனத்தால் தான் முடியும். ஆகாயத்தில் எவ்வளவு தூசி பறந்தாலும் எப்படி நிர்மலமாகவே இருக்கின்றதோ அதே மாதிரி நம் புத்தியையும் எவ்வித நிலைமையிலும் களங்கமற்று வைத்திருப்பது அவசியம். பூமியை எவ்வளவுக்கு எவ்வளவு உழுது சீர்திருத்தி வைக்கிறோமோ அதற்கு தகுந்தபடி பலனை நாம் அனுபவிக்கிறோம். அப்படியே புத்தியையும் பக்குவம் செய்து வைத்துக் கொண்டால் அதற்கேற்ற பலனை காண்போம். புத்தியின் தெளிவால் வஸ்துக்களின் விஷயங்களிலும் நான் என்னும் நினைவு ஐக்கியமும் நீங்கும். அதாவது அகங்காரமும் பந்தமும் ஏற்படாமல் இருக்கும். இப்படியே பழகி வந்தால் தகுந்த காலத்தில் எல்லாம் தியாகம் செய்யப்பட்டு மனம் என்பது நிர்மலமான ஆகாயத்தை போலுள்ள சித்தாக விளங்கும். இந்த ஸ்திதியில் எல்லாம் சமநோக்கத்துடன் பார்க்கப்படும். நான் பதார்த்தம் என்ற தோற்றங்கள் அற்று ஜீவன் சுத்த அறிவுமயமாய் நிற்கும். அருமை சகோதர சகோதரிகளே, இங்கே பகவான் ஸ்ரீராமருக்கு வசிஷ்டர் சொல்லிய உபதேசங்களிலே ஜனகமன்னனுக்கு ஏற்பட்ட புத்தி தெளிவை பற்றி விரிவாக விவரிக்கிறார். நான் என்கிற உணர்வு அகங்காரம். இந்த அகங்காரம் என்பதுதான் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறது. நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை பற்றன்று வாழ பழக வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். புலன்கள் சார்ந்து நாம் கொள்ளக்கூடிய பற்றுக்களும் விருப்பு வெறுப்புகளும் தான் துன்பங்களுக்கு காரணமாகின்றன. எது வந்த போதும் அவற்றை நம்முடைய கர்மா காரணமாக வந்தவை என்று ஏற்று நடக்க பழக வேண்டும். அப்படி பழகும்போது நிச்சயமாக ஒரு நாள் மனம் மெல்ல மெல்ல இந்த உலகப் பற்றுக்களை விட்டுவிடும். இதை விட்டுவிடும் வரையிலும் இடைவிடாது போராடி கொண்டே இருக்க வேண்டும். இங்கே 2 விடயங்கள் சொல்லப்பட்டன, யுக்தி, புத்தி என்று. யுக்தி என்பதை சுவாமி விவேகம் என்று சொல்லுகிறார். இந்த உலகிலே நம்முடைய முன்னேற்றத்திற்கு, அதாவது யோக முன்னேற்றத்திற்கு ஏற்படக்கூடிய தடைகளை எல்லாம் விவேகம் என்னும் வாளால் வெட்டி வீழ்த்த வேண்டும். எப்படி அதை வெட்டி வீழ்த்துவது? ஒரு காரியத்தை செய்ய முற்படுகிறோம். அந்த காரியத்திலே நமக்கு என்ன பயன் கிடைக்கும் என்று எண்ணுகிறோம். அந்த பயனை பற்றி எண்ணிய போது அந்த காரியத்திலே நம்முடைய ஈடுபாடு முற்றிலுமாக குறைந்து போகிறது. புலன்கள் சார்ந்து பார்க்கக்கூடிய எல்லாமே நமக்கு துன்பத்தை கொடுக்கின்றன. நடந்து செல்லக்கூடிய ஒருவனுக்கு மிதிவண்டியிலே இச்சை ஏற்படுகிறது. தனக்கு தேவை மிதிவண்டிதான் என்று அப்போது கருதுகிறான். மிதிவண்டி கிடைத்தான பிறகு அவனுடைய இச்சை என்பது வேகமாக செல்லக்கூடிய விரைவு வண்டியின் மீது ஆசை கொள்கிறது. அது கிடைத்தான பிறகு இந்த வண்டியிலே சென்றாலும் மழை வந்தால் நனையவும் வெயிலடித்தால் காயவும் வேண்டியிருக்கிறதே, மகிழ்ந்து வேண்டும் என்று எண்ணத் தோன்றுகிறது. இப்படி மனிதனுடைய ஆசை என்பது வினாடிக்கு வினாடி விருத்தியாகி கொண்டே செல்லுகிறது. ஆசை விருத்தியாகும் போது அதை அடைவதற்காக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கிறது, பிரயத்தனங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. அதிலும் சில வேளைகளிலே தவறுகளை செய்தும் கூட தன் காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு மனிதனின் மனம் அற்பத்தனமாக மாறிவிடுகிறது. இவை எல்லாவற்றுக்கும் காரணம் இச்சைகள்தான். தனக்கு கிடைத்திருப்பதை, பராபரம் கொடுத்ததை இந்த உலக வாழ்க்கையிலே பற்றின்றி அனுபவித்து பழகி வந்தால் மெல்ல மெல்ல நம்முடைய இந்த உலக வாழ்க்கை பற்றற்றதாக மாறிப்போகும். விவேகம், அதையே இங்கே யுக்தி என்று சொல்லுகிறார். புத்தி என்பது நமக்கு பலவிதமான குழப்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். மனதோடு பேச வேண்டும்.
மனதிடம் இது தகாது, இது ஆகாது, இது வேண்டாம் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இருப்பதை விட்டு பறப்பதை பிடிக்க நினைக்காதே என்று நம்முடைய முன்னோர்கள் இதைத்தான் சொன்னார்கள். அனைத்து சித்தர்களும் இதைத்தான் சொன்னார்கள். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை என்பது ஆசைகள் காரணமாக உருவாகுகிறது. இங்கே நம்முடைய இல்லங்களிலே நாம் உருவாக்கியிருக்கக்கூடிய அனைத்துமே ஆசை காரணமாகவே ஏற்படுகின்றன. ஆசைக்கு வயப்படாமல் இயல்பாக நமக்கு இப்போது கொடுத்ததை, பராபரம் தந்ததை ஆனந்தமாக ஏற்று பற்றின்றி வாழ பழக வேண்டும். அப்படி பழகும்போது இங்கே வசிஷ்டருக்கு ஏற்பட்ட தூய ஞானம் நமக்கும் கிடைக்கும். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.